ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ப்ரோ, தாய்லாந்து போட்ட, மலேசியா வீடியோஸ் போட்ட, இப்போ எங்கே ப்ரோ போகிற, வேறு கண்ட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. வேறு கண்ட்ரிலாம் கிடையாது, பட் ஃபியூ யூடியூபர்ஸ் தான் இங்கே போய் வீடியோஸே பண்ணியிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தனா இப்போ இருக்க போகிறேன். ஃபீலிங் ஸோ ஹாப்பி. எஸ், மேபி நான் டைட்டிலில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். லக்ஷ்வதீப் பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். ஸோ இமானுவேல் ஹாலிடேஸில் ஒரு சூப்பரான பேக்கேஜ் சொன்னாங்க. ஸோ சொன்ன உடனே நானும் கேல்குலேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் லக்ஷ்வதீப் பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஒரு 4 days ட்ரிப்பாக இருக்க போது. ஒரு 3 to 4 ஐலாண்ட்ஸ் அங்கே நான் கவர் பண்ண போகிறேன். ட்ரோனும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம புது ட்ரோன் வாங்கியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும், மேவிக் ஏர் 3. அதை வாங்கி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அதை நான் ஃப்ளை பண்ணல. எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு ஃப்ளை பண்ணி ஒரு ட்ரோன் ஷாட் மட்டும் போட்டிருப்பேன். மற்றபடி வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான் அதை ஃப்ளையே பண்ணல. ஸோ இப்போது நான் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ட்ரியிலிருந்து ஏர்போர்ட் போயிட்டு இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் நான் சொல்கிறத தாண்டி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இதுக்கு நைட்டும் இருக்க போது, அடுத்த நாளும் இருக்க போது. இன்னைக்கு நான் சென்னையிலிருந்து கொச்சி போக போகிறேன். கொச்சியில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாக கொச்சியில் இருக்க போகிறேன். ஸோ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கொச்சி ஏர்போர்ட்லேருந்து நமக்கு அகத்தி ஐலாண்டுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனு. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸு மிச்ச விஷயம். ஆக்சுவலாக லக்ஷ்வதீப் போகிறதுக்கு ஒரு இந்தியன் சிட்டிசனாக உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இதுக்கு பெர்மிட்ஸ் வாங்கணுமா வாங்க வேணாமான்றது ஒரு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. எனக்கு இன்றைக்கி நைட்டு 8:30 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து கொச்சிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறேன். மேபி வீடியோஸ் கொஞ்சம் அங்கங்கே டிலேவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடுவில் சினிமா கண்டென்ட்டில் கூட வரும். என்ன ரீசன் அப்படின்னா, ஷூட்டிங்கு நான் தான், எடிட்டிங்கு நான் தான். அந்த ரீசனுக்காக தான், மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ நம்ம போகிற வழியில் வேறு எங்கேயாவது ஒரு ஸ்பாட் வந்துச்சுன்னா அப்படியே பேசுவோம். ஆனால் உண்மையாக லக்ஷ்வதீப்க்கு இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி சில ப்ரூஃப்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி இவங்க லக்ஷ்வதீப்பில் டூரிசம் இப்படி பண்ணாங்கன்னா உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கைஸ். நிறைய பேர் போகவே மாட்டாங்க. நான் மெயினாக இப்போ போகிறது எதுக்கு அப்படின்னா, மால்டீவ்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஊரை ரொம்ப கேவலமாக பேசிட்டானுங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. லக்ஷ்வதீப் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷமாக இருக்கிற ஒரு ஐலாண்டு. டூரிசம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு. ஸோ அதுக்கு ஷிப்லேயும் போகலாம், அப்படி இல்லைனா ஃப்ளைட்லேயும் போகலாம். சரி, ஓகே, இமானுவேல் ஹாலிடேஸில் ஃப்ளைட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டூரிசம் பேக்கேஜ் நீங்கள் இன்கேஸ் லக்ஷ்வதீப் போகணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அடா பாவீங்களா கைஸ், எனக்கு ஒரு பிடிச்ச ரூட் இது. திருவிழாங்காடு கிட்ட போகிற ரூட். எங்கள் ஏரியாவிலேருந்து திருவிழாங்காடுன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஃபுல்லாக இந்த லெஃப்ட்லலாம் நிறைய புளிய மரம் இருக்கும். இங்கே ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நான் ஏதோ யோசித்தேன், தப்பான ரூட்டில் வருவோமா, ஏன் இவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருது, ஊருக்குள்ளே போனால் தானே வரும்னு பார்த்தா இதுதான் கைஸ் அந்த ஊரே. நான் இதோட ப்ரீவியஸ் ஃபுட்டேஜ் இருந்தால் நான் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக மனசே வலிக்குது எனக்கு. மொத்த மரத்தையும் வெட்டி சாச்சிட்டு இருக்காங்க. அது புளிய மரம்லாம் இவ்வளோ ஹைட்டு வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? ஸோ ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்கு தான் கைஸ் போயிட்டு இருக்கிறேன். இந்த வாட்டி ஏர்போர்ட் பார்க்கிங் நான் பண்ணல. ஸோ நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. நான் என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜஸ்ட்லாம் நான் பார்க் பண்ணதே கிடையாது. கரெக்டாக நம்ம எருமாடு நிற்கிறதுக்கான பார்க்கிங் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஜஸ்ட்டில் இருக்குது பாருங்களேன், மிரருக்கும் செவத்துக்கும். இந்த மடிப்பாக்கத்தில் இருக்குது இந்த லொக்கேஷனு. என்ன ஹைலைட்னா, கேப் புக் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா உண்மையான மார்சின் நிலப்பகுதி மாதிரி தான் இருக்குது. நான் ஏர்போர்ட்டுக்கு போய் உங்களை சந்திக்கிறேன். டைம் இப்போ 6:30 ஆகிடுச்சு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நான் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன், ஓகேங்களா? இப்போலாம் இங்கே இன்டர்நேஷ்னலாக தான் க்ரௌடே இருக்குது, டொமஸ்டிக்கில் க்ரௌடே இல்லை. ஸோ 50 நிமிஷம் டைம் இருக்குது. நான் கொச்சிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் இப்படி சோறு கிடைக்காது. ஸோ அதான் லாஞ்சில் போய்ட்டு தான் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ இதுதான் இருந்தது. நூடுல்ஸு, வெஜ் ரைஸு, அதுக்கப்புறம் 2 வகையான சிக்கன் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு இங்கே ஸ்டே லக்ஷ்வதீப் போகிறேன். ஆமாம், இங்கே அது இங்கே ஸ்டே பண்ணிட்டு என்ன செய்யும்? இல்லை, நாளைக்கு ஒரு நாள் ஸ்டே. ஃப்ளைட்டு லக்ஷ்வதீப்புக்கு கொச்சியிலேருந்து மட்டும்தான் இருக்குது. ஃப்ளைட்டா? ஆமாம் ஆமாம், ஃப்ளைட்டில் போனா? ஆமாம் ஆமாம், ஷிப்பில் இந்த ஷிப்பில் போகலாம், பட் டைம் கம்மியாக இருக்குது. ஸோ கொச்சிக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுச்சு கைஸ். அண்ட் இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன், ப்ளூ பெல் அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா? ஸோ ப்ளூ பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். ஸோ கேபில் அப்படியே போயிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ பிளான் எதுவும் கிடையாது. அப்படியே ரூமுக்கு போயிட்டு படுத்துட்டு
அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ நாளைக்கும் கொச்சியில் தான் இருக்க போகிறேன். ஐ மீன் எர்ணாகுளம் போல் இங்கே பக்கத்துலேயே அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு ஹோட்டலில் நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். முடிஞ்சால் தெரில, ஏதாவது ரெண்டட் கார் எடுத்துகிட்டு எர்ணாகுளம் போயிட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ நாளைக்கு தான் நமக்கு ஃப்ளைட்டு. ஸோ நான் இதோட கட் பண்ணிக்கிறேன் வீடியோவை. ஸோ ரூமுக்கு போனதுக்கப்புறம் ரூம் நல்லா இருந்துச்சுன்னா காட்டுறேன் கைஸ், இல்லைனா காட்டல. நல்லா செம சூடாக இருக்குது. ஆனால் உங்கள் பேருண்ணா? என்ன பேர்? கஃபூர். கஃபூர், சூப்பர். கடைசியாக அப்போ மழை பெஞ்சுது. கடைசியாக மழை இப்போ அடுத்தொன்னும் பெய்தில்லை. ஓகே. கொச்சி வந்து ரீச் ஆகிட்டேன். அண்ட் என்னோட மாளிகை இன்னைக்கும் நாளைக்கும். ஏன் ப்ரோ ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு கொச்சிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் சீப்பாக இருந்துச்சு. நான் காரில் வரலான்னு பார்த்தேன். காரு டபுள் எக்ஸ்பென்ஸ் இல்லை, ட்ரிபிள் எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். ஸோ நான் நாளைக்கு வர மாதிரி இருந்ததுன்னா 4000 ரூபாய் டிக்கெட்டு, இன்றைக்கி வர மாதிரி இருந்தால் 2900 தான் போட்டிருந்தது. சரின்னு வந்துட்டேன். இப்போ நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பேர் ப்ளூ பெல். ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கும், 2 கிலோமீட்ரு. நீங்கள் கொச்சிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்து ஹோட்டல் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான். ஊபரோ ஓலாவோ போட்டுறாதீங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே பயங்கர சீட்டிங். 500 ரூபாய் பார்த்தீங்கன்னா போடுறாங்க ஊபர்லேயும் ஓலாலேயும். ஸோ நான் ரேப்பிடோ போட்டேன், 125 ரூபா வந்துச்சு. ஆனால் என்ன, நான் இங்கே ஏர்போர்ட்டில் டோல் இருக்குல்ல, 10 நிமிஷத்துக்குள்ளே வந்தால் ஃப்ரீயாக, 10 நிமிஷம் டிலே ஆகிடுச்சுன்னா 60 ரூபாவா. அந்த 60 ரூபாய் என்கிட்ட வாங்கிக்கிட்டாப்புல நம்ம டிரைவர் அண்ணா. சரி போனால் போட்டுன்னு கொடுத்துட்டேன். இதுதான் என்னோட மாளிகை இன்றைக்கும் நாளைக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரூம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு 10க்கு 10 சைஸு. இங்கே அப்படியே ஒரு சின்ன இது வாஷ் பேஷனு. ஸோ நம்மளோட லக்ஷதீப் வீடியோவோட பயணம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் போகிறோம். இது 2வது நாள் இல்லை 3வது நாள். பட் இங்கே 2 வீடியோஸாக பார்க்க மாட்டேங்க, ஒரே வீடியோ தான். நம்ம கூட பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வில்லேஜ் டேட்டாபேஸ் ரகு ப்ரோ பார்த்தீங்கன்னா கூட இருக்கார். நான் இப்போ தான் ரீசெண்டாக பேச ஆரம்பித்தோம். பட் எங்கேயாவது ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணி கடைசியில் லக்ஷதீப் பார்த்தீங்கன்னா போயிடுவோமா ப்ரோ? கண்டிப்பாக போயிடும். ஃப்ளைட் டைமிங்கே எனக்கு தெரியல கைஸ். காலை 8:30 மணிக்கே நான் ரெடி ஆகிட்டு ரிசப்ஷனில் உட்காந்துட்டேன். பட் இப்போ தான் எல்லோரும் கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:10. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரோ லக்ஷதீப்? நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஓகே. மாலத்தீவு லாஸ்ட்டாக மாலத்தீவு போயிருந்தேன். ஓகே. அது இதுவும் நியர்பை தான், ரொம்ப பக்கம். ஒரு 35 கிலோமீட்டர் தான் மாலத்தீவுக்கும் நம்ம லட்சத்தீவுக்கும் கேப்பு சொல்கிறேன். ஓகே. சென்டரில் கேப்பு. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது எப்படின்னா ஒரு பரபரப்பான வாழ்க்கையே இருக்காது அங்கே போனால். ரொம்ப நார்மலாக, அதான் லடாக் மாதிரி ரொம்ப நார்மலாக வாழ்க்கை. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றி தண்ணி தான், பீச்சு. ஆனால் வெயில் போல கடிக்கும் கைஸ், அது மட்டும் 100% போல கடிக்கும். ஒன் ஹவருக்கு 100 ருபீஸு எக்ஸ்ட்ரா, ஹவரில் 20 ருபீஸ். ஓகே. ஸோ மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அண்ட் செக்கிங்கில் இருக்கும் கரெக்டாக. மிஸ்டர் வில்லேஜ் டேட்டாபேஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேங்கு, ஒரு 10 பேர் போகிறோம் லக்ஷதீப்க்கு எல்லாருமே. ஸோ நம்ம வில்லேஜ் டேட்டாபேஸ் கூட ஃபஸ்ட் டைம் ட்ராவலிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும் மனுஷங்கிட்டேருந்து. எல்லோரும் ஒரே வாட்டி சூட் கேஸ் போடுறோம் கைஸ் போகிறதுக்கு. ஸோ COK காக் டு AJXனால் கொச்சின் டு அகத்தி. ஆல்ரெடி 2 மணி நேரம் டிலே, இன்னும் டிலே பண்ணியிருக்காங்க ஃப்ளைட்டு. 2 மணிக்கு தான் ஃப்ளைட்டே ஆகும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் லக்ஷதீப் போகணுன்னா கொச்சியிலிருந்து தான் ஃப்ளைட் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் கொச்சியிலிருந்து ஷிப்பில் போகலாம். ஸோ AGXன்றது தான் அகத்தி ஐலாண்டோட ஒரு கோடு வேர்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா 5 பர்மிட்டுக்கிட்ட நீங்கள் வாங்கணும். நீங்கள் ட்ராவல் சைட்லேருந்து போயிட்டீங்கன்னா ஏஜென்சி வழியாக உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. பட் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் தான் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டிலே ஆகும். இங்கே இப்போ லக்ஷதீப்புக்கு நம்ம தமிழ்லேருந்து கம்மியான யூடியூபர்ஸ் தான் போயிருக்காங்க. இப்போ போனவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொன்னது ஃப்ளைட்டு டிலே அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டிலே. ஸோ எங்களுக்கு சொன்னது 1:20க்கோ 1 மணிக்கோ சொன்னாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காலையிலேயே 45 நிமிஷம் லேட்டு. இப்போ திருப்பி இன்னொரு 1/2 hour, கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான் ஃப்ளைட் சொல்லியிருக்காங்க. அப்படியே போவோம், ஏன்னா இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்குது. செக்இன் முடிச்சுட்டு போய் உட்கார வேண்டியது தான், எங்கேயாவது வேறு வழியே கிடையாது. காலியாக இருக்குது கைஸ். நம்ம ஊர்லலாம் ஜேன்னு கூட்டம் இருக்கும். பட்டு இங்கே கொச்சி ஏர்போர்ட்டே ரொம்ப மயான அமைதியில் இருக்குது. க்ரௌடும் பெருசாக யாருமே இல்லை. மேபி இன்டர்நேஷ்னலில் க்ரௌடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ப்ரோ மாட்டிங்கள, நம்ம கூட மிஸ்டர் ரகு ப்ரோ இருக்கார், வில்லேஜ் டேட்டாபேஸ் ப்ரோ. ஸோ நைஸ் டு மீட் யூ ப்ரோ.
நீங்கள் எத்தனை வருஷமாக எங்களை பார்த்துருக்கீங்களா என்ன யூடியூப்பில் இருக்குன்னு ஏதாவது? நம்ம இப்படி கேட்டீங்க. இல்லை தெரில, நான் இது சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு தெரியலையே. நான் பார்த்துருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த பைக்கில் போகும்போது ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து போடுவீங்க, ஏன் வருதுங்களா? ஆமாம், நம்ம ரெகுலராக பண்ணுவோம். சரி, ஆனால் உங்கள்கிட்ட பேசுனதில்ல. ஆமாம், அந்த மாதிரி தான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அது எல்லாமே உங்கள் வீடியோ வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சினிமாட்டிக் லெவலில் இருக்கும். அப்படிங்களா? அதே மாதிரி இந்த சோனி போது எனக்கு தெரிஞ்சு சோனிக்கார எனக்கு காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் வீடியோ போட்டு 4-5 பேர் அந்த கேமரா வாங்கினாங்க ஆக்சுவலாக. அப்பயே பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள்கிட்ட பேசுனது இல்லை. ரெண்டாவது அதுக்கப்புறமும் நம்ம பேச ஆரம்பிச்சு கூட இப்போ ஒரு மாதம் 2 ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன் நான். ஆக்சுவலாக எப்படி பேச ஆமாம் நான் தான் தண்ணி இருக்குது. 2 ட்ரிப்பே நான் போயிட்டு வந்துட்டோம். நான் ரீசெண்டாக தான் மெசேஜ் பண்ணேன். இப்போ இந்த பேங்காக்கு மலேசியாவில் போகும்போது இவர் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்காரு, சில விஷயம்லாம் கேட்கலாம் தான் நான் மெசேஜ் பண்ணேன். ஏன்னா நம்மளும் யார்கிட்ட அவ்வளோ பேச மாட்டோம். அண்டு நம்ம தமிழில் ட்ராவல் வாகர்ஸ்ன்றதே ஒரு 4-5 பேர் இருக்காங்க ப்ராப்பராக பண்ணுறவங்க. அதில் நம்ம ப்ரோவும் பண்ணிட்டு இருக்காரு. ரேண்டமாக பார்ப்பேன் சில வீடியோஸில் நான் இவரதும் சரி, நம்ம தமிழ் ட்ரெக்கராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் இதெல்லாம் பார்ப்பேன். பட் இப்போ கொஞ்சம் எனக்கு என்னென்னா நான் தனியாக போயிட்டே பழக்கமா. இப்போ இந்த ஒரு 10 பேர் 20 பேர் கூட போகிறதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ப்ரோலாம் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டாரு. ப்ரோ நீங்கள் லக்ஷதீப் இப்போ தானே வரீங்க? ஃபஸ்ட் டைம் லட்சதீப் வருங்க. டிசம்பர்லேயே போகலாம் பிளான் பண்ணோம். டிசம்பர்லேயே பிளான் போட்டோம். ஓகே, பிளான் பண்ணோம். அப்புறம் வேறு ஒர்க் இருந்ததுனால போக முடியல. ஓகே. அப்புறம் நம்ம தலைவர் வந்து போனதுனால நரேந்திர மோடி போனதால என்னடா மால்டீவ்ஸ் எங்கே இருக்கிற லட்சதீப்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஆனால் இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ லட்சதீப் அப்படியே போயிடலாமா, டிக்கெட்ஸ்லாம் இருக்குமானா? ஆன்லைனில் இப்போதைக்கு டிக்கெட்ஸ் விடலை. நீங்கள் வேணும்னா அந்த ஏர்லைன்ஸுக்கு கால் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ட்ராவல்ஸ் மூலியமாக போனால் ஈஸி. இப்போ என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃப்ளைட் இருக்குது. ஓகே, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா போகிறதுக்கு இருக்கும், ரிட்டர்ன் வர்றதுக்கு காமிக்காது. ஓகே, அங்கேயே மாட்டிக்கணும் போயிட்டு. ஓகே, இப்போ நம்ம போகிறது வந்து வீக்லி 2 days ஸ்பெஷல் ஃப்ளைட் மாதிரி இருக்காங்க. அதில் நம்ம ஏர்லைன்ஸு குரூப் டிக்கெட்டாக வாங்கியிருக்காங்க. சூப்பர். ஆனால் நம்ம போகலாம், ஆன்லைனில் புக் பண்ணலாம். ஓகே, செக் பண்ணிங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா February March ஓகே நம்ம செக் பண்ணுறோம், போகிறதுக்கு இருக்கும், ரிட்டர்ன் வர்றதுக்கு இல்லை. ஸோ அப்படி தான் காமிக்கும். ஓகே, ஓகேங்களா? அதனால் இருக்குது, டிக்கெட் இருக்குது. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும், எல்லோரும் போகணும். அது நிறைய பேர் ட்ராவல்ஸ். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கே ஷாக்கிங்கு. இப்போ இங்கே வரத்துக்கு நான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினேன். அது ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 500 ரூபாய் பே பண்ணால் நம்மளாம் ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு 2-3 நாளில் கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே விட்டோன்னா சில பேருக்கு 20 நாளில் இருக்குது. அதை தாண்டி ஒரு 5 பர்மிட் எடுக்கணும் நம்ம லட்சதீப்புக்கு இந்தியாவிலேருந்து போனாலே. அது என்ன ரீசன் அப்படின்னு 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே கோரல்ஸ் இருக்கும், அந்த என்ன சொல்லுவாங்க பவழப்பாறையா, அது ரொம்ப ரிச்சான ஒரு இடமா. அங்கேருந்து யாரும் ஸ்மகிள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம். நம்ம மேலே கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த 5 பர்மிட்டு ஒரு ஐலாண்டுக்கு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதனால் இவ்வளோ பர்மிட்ஸ் சொல்லியிருக்காங்க லட்சதீவுக்கு? இல்லை ப்ரோ, அந்த பர்மிட் வச்சுருக்கிறது ஒரு ரீசனபிளாக வச்சுருப்பாங்க. ஓகேண்ணா. ரெண்டாவது வந்து மாலத்தீவு வந்து பக்கம், ரொம்பவே பக்கம், 30 கிலோமீட்டர்னு சொன்னீங்க. 30-35 தான் வரும். ஓகே, இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம பண்ணிவிட்டு லட்சத்தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாலத்தீவு போனால் பாஸ்போர்ட் வேணும் கண்டிப்பாக. ஆனால் இப்படி லட்சத்தீவு போயிட்டு அங்கேருந்து போட்டில் போனால் இது தெரியவே தெரியாது. ஆமாம், தெரியல. அதுதான் அப்படின்னு ரீசன் கிடையாது. ஆனால் இதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரி பர்மிட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம போகும்போது எல்லாராலையும் போயிட்டு முடுறதில்ல. கரெக்ட். என் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் அப்ளை பண்ணாங்க. 5 பேரில் 3 பேர் தான் வராங்க. 2 பேரால் அந்த ப்ராசஸ்ஸே டிலே போகிறதுக்குள்ளே சரி வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஓ, ஓகே. ஆமாம், அது நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போய் 2-3 நாள் அலைஞ்சேன். அங்கே ஆள் தெரிஞ்சதால் கொடுத்துட்டாங்க. அதை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இப்போ நீங்கள் ட்ராவல்ஸ் மூலியமாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்மிட் எடுக்கிறதுலாம் அவங்க பார்த்துப்பாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பட் இண்டிவிஜுவலாக போகிறீங்கன்னா கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா ஷிப்லேயும் இருக்குது, நீங்கள் ஷிப்லேயும் கொச்சியிலேருந்து போகலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது லட்சதீப்பில் டூரிசம் நல்லா டெவலப் ஆகணும்னா இந்த பர்மிட்ஸ் மேட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லடாக்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேணால் போயிட்டு வரலாம், ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணோன்னே பர்மிட் வருது. பட் இங்கே லட்சதீவுக்கு இப்போ இது 5 பர்மிட்டு, ஃப்ளைட்டுங்க ரொம்ப கம்மி. சென்னையிலேருந்தும் கிடையாது, கொச்சியிலேருந்து மட்டும்தான் ஃப்ளைட் இருக்குது. அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் போகிறோம், ஒரு 4 நாள் பயணம் இருக்க போகுது. ஸோ எனக்கு இவர் எப்படி ட்ராவல் வீடியோஸ் பண்ணுறாருன்னு நானும் பார்க்குறேன். நம்ம கோப்ரோ மாட்டிக்கிட்டு லபாலிபான்னு கத்தின்னு போவோம். பட் நம்ம ப்ரோ எப்படி அங்கே என்ன எடுக்க போகிறாரு, அதை வச்சு நம்மளும் கற்றுக்க வேண்டியது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப நாள் பிளான், ஒரு நல்ல ட்ராவல் vlogger கூட போகணும்னு சொல்லிட்டு.
தெரில என்ன நடக்க போது நாங்கள் போயிட்டு. உங்களுக்கு லக்ஷதீப்புக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சென்னையிலேருந்து ஃப்ளைட்ஸ் கிடையாது. ஸோ ஒன்று நீங்கள் கொச்சியிலேருந்து போகலாம். இப்போது ஒரு நியூ அப்டேட் என்ன அப்படின்னா, இண்டிகோ ஃப்ளைட்ஸும் பார்த்தீங்கன்னா விட்ருக்காங்க. நீங்கள் கோழிக்கோடு இல்லை கோவாலிருந்தும் பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்கன்றது நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணி போகலாம். என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டொமஸ்டிக் டெர்மினலில் இவ்வளோ கன்றாவியான செக்கிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மொத்தமே எப்படின்னா உடம்பு ஃபுல்லாக தடவி எடுத்துட்டாப்புல. ரெண்டாவது என்னென்னா என் பேக் 3 வாட்டி ஸ்கேன் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற ஒரு குண்டூசி கூட எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ரூல்ஸ் சொல்கிறாங்கப்பா. டேப் எடுத்துன்னு போகக்கூடாது. நான் இப்போ ஊரில் எல்லா இடத்துலையும் டேப் எடுத்துன்னு தான் போனேன். அப்போ கூட பேக்கில் லைட்டர் இருக்கான்னு கேட்குறாரு எல்லாத்துக்கும் முடிச்சதுக்கப்புறம். இவங்க பண்ண டயர்டு அட்லீஸ்ட் ஸ்பாக்காவது போயிட்டு போகலாம் ப்ரோ. பயங்கர டென்ஷன் பண்ணிட்டேன். நானும் சொல்லிட்டேன், எங்கெல்லாம் யூடியூபருங்க ட்ராவலருங்க இதெல்லாம் இருக்கணும் என்கிட்ட அப்படின்றேன். இல்லை உள்ளே வேறு எதுவும் இருக்குது பேக்கில். டயர்ட் ஆகிடுச்சு கேஸ். எங்கள் ஃப்ளைட்டு அண்ணன் தான் டக்குன்னு முடிச்சிட்டாப்புல. எடுத்தாரா? இல்லை எதுவுமே கிடைக்கல, அதில் எதுவுமே இல்லையே. இதுக்கு முன்னாடி தான் டேங்க் பேக் எடுத்துன்னு போனால் மேக்னெட்டில் மாட்டிப்பேன். இந்த ட்ராவல் பேக் எடுத்துன்னு போனால் அதுலேயும் மாட்டுறேன். சரி லாஞ்ச் இருந்தால் லாஞ்சில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 1.5 hour இருக்குது ஃப்ளைட்டுக்கு. ப்ரோ எனக்கு நம்ம டீம் மட்டும்தான் அகத்தியே போகிறோம். ஆனால் இது ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய ஃப்ளைட்ஸ் விடணும்னா நிறைய ட்ராவலர்ஸ் வரணும். அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா இவங்க இந்த பர்மிட்ஸ் தான் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது கொச்சி ஏர்போர்ட்டில் ரொம்ப பயங்கர செக்கிங் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் ஆளுங்க வந்து தடவரே ஒரு 5 நிமிஷம் பண்ணுறாப்புல. ஃப்ளைட் ஏறத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக சாப்பிட்டுட்டு நான் லாஞ்ச் இருந்தது, சாப்பிட்டுட்டு அப்படியே போய் ஃப்ளைட்டில் ஏறான்னு போய் உட்காந்து பார்த்தா அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா லிட்டரலி ரொம்ப சின்ன ஃப்ளைட்டு. இன்ஜனே பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். அந்த ரெக்கை இருக்கும்ல அந்த மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம போகிறது அகத்தி அப்படின்னு ஒரு ஐலாண்டுக்கு. அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ரன்வே அப்படின்றது ரொம்பவே சின்ன ஒரு ரன்வே. நீங்கள் நார்மலாக ஒரு பெரிய ஃப்ளைட் எடுத்துன்னு போய்ட்டு அங்கே லேண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் பெரிய ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகணும் அப்படின்னா ரன்வே ஸ்ட்ரிப் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சின்னதாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு இடமே இருக்காது. இந்த ஃப்ளைட் கொஞ்சம் ரொம்ப பழைய ஃப்ளைட் தான் சொல்ல போனால். சீட்லாம் ஆடிட்டு இருந்தது, சீட்லாம் உடஞ்சிருந்தது, ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா ஆடிட்டு இருந்தது. நான் அழுத்துக்கு ஜன்னலே உடஞ்சி போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. செம்ம ஃபன்னாக ஒரு 10-15 பேர்கிட்ட அந்த ஃப்ளைட்டு நாங்கள் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. எடுத்து இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது விசிறிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏசி இவ்வளோ நேரம் ஆச்சு கூட இன்னும் ஆன் பண்ணல கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னல் கூட ஆடுது கைஸ். சவுண்டு கேட்குதா? எவ்வளோ கேப் வருது பாருங்களேன். உடஞ்சி கிடிச்சு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு சோலி. கொஞ்சம் கை வச்சு அமைதியாக இருக்கணும். டேக் ஆஃப் ஆகும்போது வியூவாவது காட்டலான்னு பார்த்தா அது ஜன்னல் ஃபுல்லாக மங்களகரமாக இருக்குது. எனக்கு இது இன்ஜன் பார்த்தா தான் லைட்டாக டர் ஆகுது. ஸ்பீடு பார்த்தீங்களா? இந்த குட்டியோண்டு ஃப்ளைட்டே உங்களுக்கு 200 கிட்ட போகுது கைஸ். அப்போ என்ன பவர்ஃபுல் இன்ஜன் இருக்கும் பாருங்கள். அம்மா ரைட்டில் ஆடுது, லெஃப்டில் ஆடுது. தூக்கிட்டாப்புல கட 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 259. வெளியே உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல கைஸ். வெளியே ஃபுல்லாக கடல் தான் இருக்குது. ஸோ ஆனால் உங்களை மேப்பில் காட்டுறோம் பாருங்கள். ஸோ கொச்சியிலிருந்து ஃபுல்லாகவே இப்போ கடலில் தான் போவோம் லக்ஷதீப் வரைக்குமே. ஸோ நம்ம ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஐலாண்ட்ஸு. ஸோ கவரத்தி, ஸோ அகட்டி ஐலாண்டில் தான் நம்ம போய் இறங்க போகிறோம். ஸோ இங்கே தெரிந்து பார்த்தீங்களா, இந்த ஐலாண்டில் போய் இறங்க போகிறோம் நம்ம. நான் இண்டிகோ இவங்களெல்லாம் கலாய்ச்சிருக்கேன் என்னடா இப்படி இருக்குன்னு. பட் இந்த ஃப்ளைட் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. இது இண்டிகோ ஒரு ஃப்ளைட் இப்போ வாங்கியிருக்காங்களாம். கீழே வந்துட்டோம் பாருங்கள் தண்ணி கிட்ட. லிட்ரலி பீச்சில் அப்படியே லேண்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே தண்ணி தான், அப்படியே தண்ணி மேலேயே லேண்டிங்கு. என் லைஃப்லேயே இப்படி ஒரு லேண்டிங் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை கைஸ். ஓகே, இதுதான் ஏர்போர்ட்டு. எல்லாம் பிடிச்சிங்க. ஸோ அகத்தி ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கைஸ். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லேண்டிங்ன்றது பண்ணியிருக்காங்க. உள்ளே இறங்கணுன்னா அப்படியே அந்த உப்பு காற்றோட ஸ்மெல்லு, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மீனோட நாட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. காற்றும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக அடிச்சிட்டு இருக்குது. அது எவ்வளோ ப்ளூவாக இருக்குது பார்த்தீங்களா கடல். ஸோ நான் இங்கேயே ஃபுல்லாக பேசினா உங்களுக்கு புரியாது.
நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் மட்டும் இப்போ காட்டுறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுன்னு நம்புகிறேன். ஏர்போர்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனில் இருக்கோம். வேறு சிம் வாங்கி வந்துருக்கீங்களா? நாங்கள் இப்போ இமிக்ரேஷனில் இருக்கோம் கைஸ். இந்த இடத்துல இமிக்ரேஷனாக வேறு கண்ட்ரி கிடையாது. வாங்கி வந்து பர்மிட்லாம் நம்ம காட்டிட்டு என்ட்ரி போட்டு தான் போகணும். பேகேஜ் கவுண்டர்லாம் கிடையாது கைஸ். அப்படியே வெளியே சூட்கேஸ் எடுத்துன்னு வந்து வச்சிடுறாங்க. ஸோ பர்மிட்ஸ் எல்லாமே எதுக்காகனா இந்த ஊரில் க்ரைம் ரேட்டுன்றதே கிடையாது. நீங்கள் ஒரு 2 வீலர் இந்த இடத்துல வச்சுட்டு எங்கேயாவது ஊருக்குள்ளே சைட் லாக் போடலன்னா கூட அப்படியே தான் இருக்குமா. ஏன்னா அந்தளவுக்கு க்ரைம் ஃப்ரீயான ஒரு இன்ஹேபிட்டட் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து எங்களை கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ரூமுக்கு. சன்செட் ஆகிற டைமில் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அமோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ரொம்ப ஹார்ஷாக தண்ணி வந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்துடும் நினைக்கிறேன் தண்ணி. ஆமாம், ரொம்ப ஒரு ஃபுல் பவரில் ஒரு சுனாமி வந்துச்சுன்னு வச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு தண்ணி உள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ரெண்டாவது என்னென்னா இங்கே இருக்கிற பீச்சஸ் எல்லாமே லைக் ஒரு 4 ஐலாண்டு இருக்குது. அவ்வளோ க்ளீனான வாட்டர் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ என்னோடய ஐஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. லைக் இங்கே ஒரு கலர் இருக்குது, பின்னாடி ஒரு கலர் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு கலர் இருக்குது. அந்த ரொம்ப டார்க்காக இருக்குது எனக்கு வந்து டீப் ஓஷன் நினைக்கிறேன். ரெண்டாவது இங்கே கோரல்ஸ்லாம் ரொம்ப ரிச்சான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ பெர்மிட்ஸ் வாங்குறாங்கன்னா அதுதான் ரீசனு. ஸோ இப்போ நான் லைட்டாக ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது மட்டும் பாருங்கள். தண்ணி அப்படியே ஒரு மாதிரி டீல் கலரில் உள்ளே இருக்கிற சமாச்சாரம் எல்லாமே தெரியுது. ஸோ அங்கே மெயின் பீச்சு ஐ திங்க் இது அந்த இதுலேருந்து வர தண்ணி போல். ஸோ இங்கே வரைக்குமே தண்ணி வருது. லைக் சீ ஷோரில் ஒரு ஏர்போர்ட்டு. இங்கே சீ ஷோரா அப்படியே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு. ஸோ பியூட்டி இல்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கட்டுறதே பெரிய விஷயம் கைஸ். என்ன ரீசன் அப்படின்னா ரன்வே ரொம்ப சின்னது. எல்லா ஃப்ளைட்ஸால் இங்கே ஆக்சுவலாக லேண்ட் ஆக முடியாது. அதனால தான் இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் வந்தோம். மேபி ஒரு 1 இயர்க்குள்ளே இன்னும் சில ஏர்லைன்ஸ்லாம் இந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளைட்ஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். க்ளவுட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படியே கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன், பட்டு இன்னைக்கு கிடையாது, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் ரூமுக்கு போயிட்டு முடிச்சிடுறேன். இப்போ ஏதோ சைட் சீயிங்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. மேபி பீச் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம கிளிஸ்டர் கிளியராக இருந்துச்சு தண்ணி. இங்கே ஒரு சன்செட் ஆகிறதுக்கே 6:37 ஆகிடுமா கைஸ். சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 4 பக்கமும் பீச்சு, சென்டரில் ஃபுல்லாக தென்னை மரம் ஊர். இங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எல்லாமே மேக்ஸிமம் ஜென்ரேட்டரில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சோலார் பவர்டு நிறைய பவர் சப்ளை இருக்குது. இது ஸ்கூல் இருக்குது பாருங்கள், நீங்கள் ஸ்கூல் தான் நினைக்கிறேன். அது ட்ரெஸ்ஸு கடை இருக்குது. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்த ஊரில் எப்படி பெட்ரோல் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி பெட்ரோல் பங்க்கெலாம் இருக்காதான். ஒரு இப்போ பைக்குனா நம்ம ஊர் ரேஷன் கார்டு மாதிரி ஒரு ரேஷன் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க போல பெட்ரோல் கார்டுன்னு. 5 லிட்டர்ஸ் ஒரு மாதத்துக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு 5 லிட்டர்ஸ் தான் யூஸே பண்ண முடியுமா. ஷேர் ஆட்டோலாம் இருக்குது கைஸ், போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஏடிஎம், பேங்க்கு, ஸோ எல்லாமே இருக்குங்க. ரொம்ப ஒரு இன்ஹேபிட்டடான ஒரு பிளேஸ் இது. ஆனால் நல்லா இருக்குது, ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது இந்த ஐலாண்டில் கூட. ஜஸ்ட்டு
இங்கெல்லாம் நான் கேட்டேன் ப்ரோ கிட்ட லைக் கார் எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்கன்னு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா சைட்லேருந்து தான். மொத்தம் இங்கே கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கார்கோ ஷிப் இருக்கான். அதில் மேக்ஸிமம் காரு பைக் அதெல்லாம் வந்துடுமா. அது 5000 ரூபாய் சம்திங் பே பண்ணணுமா. ஆனால் ப்ரைவேட் ஷிப்ஸும் இருக்கான். அது 30,000 அந்த மாதிரி பே பண்ணால் மேக்ஸிமம் எல்லாமே கேரளாலேருந்து தான் கைஸ். வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸு, டயர்ஸு, இன்ஜன் ஆயிலு எல்லாமே மொத்தமே உங்களுக்கு ஷிப்மெண்ட் இதில் தான். ஃப்ளைட் கார்கோ வருமா? ஃப்ளைட்டு வருது. ஓகே, கொஞ்சம் சின்ன கார்கோ மட்டும்தான். ஓகே, பெருசு வராது. இதுதான் என்ட்ரன்ஸ். ஓ என்னது? என்ட்ரன்ஸ் இது கூட தான் போகும். இது இன்சைடு, அது அவுட் சைடு. ஓ ஓகே ஓகே. கலர் பாரு. ஸோ கைஸ் இங்கே பாருங்களேன் கலரு. இங்கே ஆக்சுவலாக ப்ளூ கலரில் இருக்குது, பின்னாடி ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுது. ஸோ கைஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா லகூன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த பீச் பார்த்தீங்கன்னா லைக் லிட்ரலி 2 வேரியேஷனில் இருக்குது கலர்ஸு. ஸோ இங்கே ஒரு கலரில் இருக்குது, பின்னாடி ஒரு கலரில் இருக்குது. அண்ட் ரொம்ப 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 க்ளீனாக இருக்குது கைஸ். சத்தியமாக ஒரு குப்பையோ வாட்டர் பாட்டிலோ இந்த கண்ட கருமம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க. என்னோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா நானும் விளையாடலான்னு தோணுது, ஆனால் உடஞ்சிதுன்னா அசிங்கமாகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு வேறு லெவல் கலரில் இருக்குது பீச்சு. நான் போயிருக்கேன் பட்டாயாவில் பார்த்ததில் இப்போ வரலையும் என் லைஃப்பில் பார்த்த க்ளீனஸ்ட் பீச். அதை தாண்டி அதை விட இது பயங்கரமாக இருக்குது. ஸோ கைஸ் அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக இந்த சீ வாட்டரை குடிக்கிற தண்ணியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு இது போல், மெட்ரோ போல் மறைஞ்சிருச்சு. பாய். ஸோ சூப்பராக இருந்துச்சு ட்ரோன் ஷாட். ஆக்சுவலாக தண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ளூ கலரில் இருக்குது. ஒரு பகுதி மட்டும் ப்ளூ கலரில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஐ திங்க் பட்டாயா போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ க்ளீன் வாட்டர் அதை விட க்ளீனாக இருக்குது ஆக்சுவலாக லக்ஷதீப்பில். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இங்கே டீ காஃபி எதாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கோம் கைஸ். எங்கள் தெருவில் இருக்கோம். மொத்தமாக எத்தனை தெரு இருக்கும் நாங்கள் ஸ்ட்ரீட்டு? மொத்தமாக ஒரு 20. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அகத்தி ஐலாண்டில் ஒரு 20 ஸ்ட்ரீட் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் சின்ன ஹோட்டல், டீ காஃபி எல்லாமே கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முபாரக் ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு முடிவெட்டுற கடை. ஸோ இங்கே முபாரக் அப்படின்றது நிறைய பில்டிங் வச்சிருக்காரு போல். அண்ட் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு மியூசியம் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் பில்டிங் தெரியும். ஆனால் என்ன தான் இப்போ இது க்ளோஸில் இருக்குது, ஓப்பனில் இல்லை. சும்மா ஒரு டீ காஃபி எதாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கோம். ரெண்டாவது என்னன்னா எல்லாமே இருக்குது, கரண்ட் இருக்குது, ரோட்ஸ் சூப்பராக இருக்குது. சொல்ல போனால் நம்ம ஊரில் கூட ரோட்ஸ் இவ்வளோ நல்லா இருக்காது. இந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. அண்டு மோடி, ஆமாம் இதை நான் பேசி ஆகணும். மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே பங்காரம்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா மோடி வந்திருந்தார். அவர் வரத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே ஒரு செக்யூரிட்டிஸ் ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஜெட்டில் வந்திருக்காங்க, 300 பேர் செக்யூரிட்டி வந்திருக்காங்க. அந்த ஐலாண்டே டோட்டலாக ஒரு 1 வீக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க டூரிஸ்ட்டுக்கெலாம். மனுஷன் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ தான் போட்டார், சாப்டர் க்ளோஸ். அவர் மால்டீவ்ஸில் ஏதோ பேசி இங்கே நம்மலாம் டென்ஷன் ஆகிட்டு. ஆனால் உண்மையாகவே ரொம்ப க்ளீனாக இருக்குது. நீங்கள் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த ஊர்லலாம் நீங்கள் ஸ்கூட்டியோ இல்லை ஏதோ நீங்கள் சாவியோ கூட வச்சுட்டு போயிடலாமா. இங்கே திருட்டு அந்த பயமே கிடையாது. ரெண்டாவது இப்போ ரம்ஜானாக இருக்கிறதால இங்கே நிறைய பேர் முஸ்லீம்ஸ், எல்லாமே முஸ்லீம்ஸ் தான். ஈவினிங் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே தான் எல்லா கடையுமே ஓப்பன் பண்ணுவாங்களா. காலையில் 4 மணி வரலும் ஓப்பனில் இருக்கும், சாப்பாடு கடை, டீ கடை எல்லாமே. ஸோ இட்ஸ் இஸ் நைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா அகத்தி ஐலாண்டில் ஹைப்பர் மார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டே இருக்குது கைஸ். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த பர்மிட் விஷயம் மட்டும் கொஞ்சம் லிபரல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் இது வேறு லெவலில் டெவலப் ஆகிடும். ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸோ அலோவ் பண்ணாங்கன்னா அப்படியே ஒரு சின்ன ஷூட் எடுக்கலாம். நான் வீடியோ எடுக்கலாமா? ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா சாக்லேட்ஸுமே இருக்குது. இது எல்லாமே இவங்க கார்கோவில் ஷிப்மெண்ட் பண்ணுறது தான் மொத்தமே. பவுண்டி இருக்குது, டைரி மில்க் இருக்குது, கிட்கேட் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. அண்டு இது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது. இது சோப்பு இருக்குது, நம்ம சோப்பு வேணால் சோப்பு கூட வாங்கிக்கலாம். ரெண்டாவது இங்கே கூகுள் பேயில் கூட ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 or 2 இயர்ஸில் இன்னும் நல்லாவே டெவலப் ஆகிடும். இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னென்னா இண்டிகோவில் ஒரு ஃப்ளைட் வாங்கியிருக்காங்களாம், இன்னும் 2 ஃப்ளைட் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்கோவில் தான் வரும். கவர்மெண்ட் கார்கோனா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக, ப்ரைவேட் கார்கோனா ரேட் அதிகம். பாருங்கள். ஸோ ஐலாண்டே சின்னது தாங்க. ஸோ ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் இருக்குமே. அதில் ஒரு இந்த ஊருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஹைப்பர் மார்ட்டுன்னு வச்சுருக்காங்க. விச் இஸ் நைஸில். இந்த பாத்திரம் இருக்குது, வீட்டுக்கு தேவையான எல்லாமே பொருள் வச்சுருக்காங்க. இந்த கோக்கு, பெப்சி, ரெட்புல்லு. பாருங்கள் ஐலாண்ட்லலாம் எப்படா இங்கே கரண்ட்டு வருது அப்படின்னு நம்மளாம் யோசித்தோம். பட் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா
ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, விச் இஸ் ரியலி நைஸ். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:45. இங்கே காலைல 4 மணி வரலும் எல்லாருமே இங்கே ஆக்டிவாக தான் இருப்பாங்க. பாருங்கள் வண்டியெலாம் போயிட்டே இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம்னா இங்கே ஏகப்பட்ட வண்டி நிற்கிது இல்லை ரோட்டில், யாருமே சைட் லாக் பண்ணவே இல்லை, அப்படி அப்படியே அங்கங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு க்ரைம் ஃப்ரீயான ஒரு என்ன சொல்கிறதுனா யூனியன் டெரிட்டரின்னு சொல்லலாமா. ஸோ என்னோடய ஃபேஸை காட்டுவேன், பட் என் மூஞ்சி ஒன்றுமே தெரியாது. சாப்பிட்டு முடித்தேன், அப்படியே கைண்ட் ஆஃப் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. எதனால் அப்செட் ஆச்சுன்னு தெரியல, பட் ஏதோ ரொம்ப யோசனையில் இருந்தேன்னா சரி ஒரு சின்ன வாக் போகலாம், லைட்டாக அப்படியே நடந்து போனால் சரியாயிடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க வந்தவங்களாம். நான் மட்டும் ஸ்லீப்பர் செல் மாதிரி வெளியே வந்திருக்கேன். அண்டு ப்ளசண்ட்டாக இருக்குது கேஸ். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் அம்மாவை மட்டும் கூப்பிட்டு இங்கே வந்துடலாமான்னு இருக்கேன். கம்முன்னு எந்த தொல்லை இருக்காது. இந்த ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரமாக வாழணும்னு சொல்லிட்டு பொருள் வாங்கிக்கிறது, இந்த லோனு, இஎம்ஐ, இந்த மாதிரி இடங்கள் வரும்போது தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தண்ணி பார்த்திங்களா என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குது. இவங்க ஏதோ உஜாலா ப்ளூ கலர் ஏதோ உள்ளே போட்டு கலக்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நான் நிலா காட்டுறேன் பாருங்களேன், அப்படியே வேற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நிலா ஜூம் பண்ணுவோமா பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள் நிலா எப்படி வேறு லெவலாக. ஸோ நார்மல் இடத்துக்கு வந்துடலாம் நம்ம. ஸோ என்ன ஒரு க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. ஈவந்தோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் பிஸ்னஸ் நடக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிசம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்ஸ் நிற்குது, மீன் பிடிச்சிட்டு வராங்க. பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கூட இல்லை. ரெண்டாவது என்னென்னா இங்கே 2012 எடுத்த சென்செக்ஸ் படி 7000 மக்கள் தான் இந்த அகத்தி ஐலாண்டில் டோட்டலாகவே இருந்தாங்களாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் இருக்கிறதே மேக்ஸிமம், அவ்வளோதான். 9,000 to 10,000 தான் இங்கே டோட்டலாகவே இப்போ மக்கள் இருக்காங்களாம் இந்த ஐலாண்டில். ஸோ நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்த்துருப்பீங்க இந்த ஐலாண்டு எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. ஒரு குட்டியோண்டு ஐலாண்டு தான், பட் அந்த ஒரு குட்டியோண்டு ஐலாண்டு நம்ம மேலே இருந்து ஏரோப்ளேன்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளைட்டில் இருந்து இங்கே என்னடா லைஃப் இருக்க போகுது, இங்கெல்லாம் மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கேன். நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பட் இங்கே வந்து இறங்குனதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கேயும் ஒரு லைஃப் இருக்குது, இங்கேயும் ஒரு ஃபேமிலிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூல்ஸு, இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிறாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஆடம்பரத்துக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ரெண்டாவது என்னென்னா இந்த ஏரியாவில் நான் டியூக்கெலாம் பார்த்தேங்க. ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்காங்க, டியூக் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படின்னா ஒரு அத்தியாவசிய பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷிப்பில் தான் வருது. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இதெல்லாம் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ரீ மைண்டடாக இருக்கீங்க, ரொம்ப லக்ஸரியான ட்ரிப்பில் எதிர்பார்க்காதீங்க. வந்து இந்த ஐலாண்டை பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக என்னோடய காரில் வந்திருந்தா, இன்கேஸ் இதுக்கு ரூட் இருந்திருந்தா லக்ஷதீப்க்கு, என் கேம்பிங் சேர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கும்முன்னு போட்டு உட்காந்துருவோம், பக்கத்துலேயே ஒரு பாட்டு வச்சுட்டு அப்படியே ஜாலியாக உட்கார வேண்டியதான். என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. எனக்கு உள்ளே இறங்கலான்னு இருக்குது, பட் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு கில்லி ஃபிஷ் இருந்ததுன்னா சோலி முடிஞ்சு. அகத்தி ஐலாண்டில் ஜெல்லி ஃபிஷ் கடியால் பரிதாபமாக உயிரிழந்த அரக்கோணத்தை சேர்ந்த பிரபல யூடியூபர், நம்ம பிரபல யூடியூபர்லாம் கிடையாது, ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துடும். இல்லை நமக்கு கடல் பற்றிலாம் தெரியாது பெருசாக. தண்ணி இப்போ எனக்கு இங்கே வரலும் பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்விம்மிங் பூல் ஃபீல் தான் எனக்கு இருக்குது. உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. இது ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருக்காங்கன்னு. எவ்வளோ பேர் கடலுக்கு நடுவில் இருக்குன்னு தெரியுமா. லைக் லிட்ரலி இந்த மிடில் ஆஃப் த ஓஷனில் தான் நான் இருக்கேன். ஸோ அடுத்தது என்ன பிளான்னு தெரியல, எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு. பட் ஆஸ் ஆஃப் நவ் அகத்தி ஐ ரியலி லவ் திஸ் பிளேஸுங்க. ஏன்னா 7 மணி 8 மணிக்கு மேலே இப்போ லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாமே இங்கே 99% முஸ்லீம்ஸ் தான் டோட்டலாகவே. உங்களுக்கு லக்ஷதீப் ஐலாண்ட்ஸில் எல்லாமே அவங்களுக்கு இப்போ ரம்ஜானுக்கான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. எல்லாமே ஃபாஸ்டிங்கில் இருந்து, அந்த ஃபாஸ்டிங்கில் இருந்து கூட இங்கே டூரிசம் வரவங்களெல்லாம் பார்த்துக்குறாங்க. என்னென்னா ஓவர் க்ரௌடட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, க்ளீன் பண்ணுவாங்க. பட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கவர் தூக்கி போடுறது, மிக்சர் சாப்பிட்டு தூக்கி போடுறது. இது எல்லாரையும் சொல்ல ஒரு ஃபியூ % ஆஃப் த பீப்புள். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு ஐலாண்டை நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கணும். இப்போ என்னென்னா மால்டீவ்ஸ்காரன் நம்மளை கலாய்க்கிறான். அவங்ககிட்ட அங்கே என்ன இருக்கோ, அவங்க என்ன மேட்டர்னா அங்கேயும் கடல் தான், இதே மாதிரி ப்ளூ கலர் கடல் தான் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, அங்கே லக்ஸரியான ஹோட்டல்ஸ் இருக்குது. ஏன்னா பல வருஷமாக மால்டீவ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹனிமூனுக்காக ஒரு இருக்கிற ஒரு லொக்கேஷனு. பட் இங்கே என்ன குறைன்னு நான் கேட்குறேன், இங்கே என்ன லக்ஸரி ரெசார்ட்ஸ் இன்னும் வரல, சில ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டான ஃப்ளைட்ஸ் இல்லை, அவ்வளோதான். இந்த மூணுமே இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. பட் அது நல்லா பார்த்துக்கக்கூடாதுன்றது மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. என்ன ப்ரோ
இந்த ஐலாண்டு பற்றி இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுற, ஏதாவது லக்ஷதீப் கவர்மெண்ட் ஒன்று காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு கைஸ். இவ்வளோ க்ளீனான ஒரு ஐலாண்டில் இருக்கிற குட்டி குட்டி வில்லேஜஸ்ஸு, அது ஒரு டூரிசமாக நான் வந்திருக்கேன் இந்தியாவில் அப்படின்னும் போது ரொம்பவே எனக்கு பெருமையாக இருக்குது. இது நரேந்திர மோடி வந்தார் ப்ரமோட் பண்ணார் அப்படிலாம் கிடையாது. லக்ஷதீப்புக்கு போனோம் அப்படின்னு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நான் யோசிச்சிருக்கேன் at a certain point of time. பட் அப்போ எனக்கு தெரிஞ்சு டூரிசம்க்கு இது ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். டோட்டலாக இங்கே ஒரு 3-4 ஐலாண்ட்ஸ் இருக்குது கைஸ். இதை விட 2-3 ஐலாண்டில் இன்னும் தண்ணி செம்ம கிளியராக இருக்கும். எனக்குலாம் இந்த ப்ளூ கலர் வாட்டர் பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. ஒரு கடல் இவ்வளோ கிளியராக இருக்குமா? நம்ம ஊரில் சென்னை பக்கம்லாம் கடல் ஏன் அவ்வளோ ஒரு கலப்படமாக இருக்குது தண்ணி, இங்கெல்லாம் ஏன் இவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இங்கே மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற ஒரு விஷயம். இன்ஹாபிட்டட் ஐலாண்ட். இந்த பெர்மிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோரல், அந்த பவள பாறைகள் இருக்குல்ல இந்த லக்ஷத்வீப்பில், இது எல்லாமே ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கடலுக்கு அது ரொம்பவே முக்கியம். கடலுக்குள்ளே வாழ்கிற உயிரினங்களுக்கும் அது ரொம்ப முக்கியம். அதை யாராவது திருடிட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ரெண்டாவது, எவனாவது இப்போ இங்கே பக்கத்துலேயே மால்டீவ்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் கல்பெட்டி ஐலாண்டு ஒன்று ஐலாண்டு இருக்குது. அங்கே போனால் ஒரு 1 day ட்ராவல் நீங்கள் ஷிப்பில் போனால் மால்டீவ்ஸ் போயிடலாம். அங்கேருந்து யாராவது இங்கே வருவாங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடலோரமாக இருக்கிற ஐலாண்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. அதனால தான் இங்கே பர்மிட்ஸ்ன்றதை 5 பர்மிட்ஸ் கேட்குறாங்க. சொல்லப்போனால் லதாக்கே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணால் வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் வருது. இப்போதைக்கு ட்ராவல் ஏஜென்சிஸ் மூலியமாக வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஹேசில் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை நாங்கள் தனியாகவே வந்துக்கிறோம் அப்படின்னா உங்கள் திறமை தான். இப்போ நான் இங்கே தனியாக வரதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் வந்துடுவேன். நம்ம பைக்லேயே நிறைய ட்ராவல் பண்ணி கொஞ்சம் நம்ம சிங்கில் வரணும். ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அடுத்ததெல்லாம் நம்மளே டிக்கெட் போட்டு நம்மளே வந்துட வேண்டியதான். இங்கே ஒரு கைடை பிடிச்சி. ரெண்டாவது என்னென்னா இங்கே அந்த ஸ்கேமு இதெல்லாம் இங்கே சத்தியமாக பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ அன்பாக இருக்காங்க. ஸோ ஒரு அடிஷ்னல் கிளிப்பிங் உங்களுக்கு போனஸாக நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துங்க. வீடியோ முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இங்கே எவ்வளோ வண்டிங்க இருக்குது பாருங்களேன். எதுவுமே பார்த்திங்கன்னா சைட் லாக்கே போடாமல் அப்படியே ஜாலியாக விட்ருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா சைட் லாக்கே போடல கேஸ். பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டியில் ஒரு வண்டி தான் சைட் லாக் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி சாவியே பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி அப்படி அப்படியே வச்சுட்டாங்க. சடா. ஸோ ரூமுக்கு வந்தாச்சு கைஸ். அண்டு மேலே பார்த்தீங்கன்னா லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணால் என்ன தெரிகிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை கைஸ், ஏதோ தண்ணி ஒழுகுது. அண்டு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஏசிலாம் இருக்குது. ஏசிலாம் ஓடுறதுக்கு எவ்வளோ ஜென்ரேட்டர் தேவைப்படும்னு தெரில, பவரு. அண்ட் அதை தாண்டி எலக்ட்ரிசிட்டி இருக்குது, வைஃபையும் இருக்குது இந்த இடத்துல. ஏர்டெல் மட்டும் கொஞ்சோண்டு சிக்னல் இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வரீங்கன்னா இந்த நெட்ஒர்க் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து சும்மா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி பெருசாக வேறு எதுவும் ஆக்டிவிட்டிஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா பீச்சுக்கு போவோம்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். அண்ட் ஹோப்ஃபுல்லி ட்ரோன் ஷாட்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம எடுத்தது நம்ம ஸ்டைலில் ஒரு விஷயத்தை கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஒரு ஐலாண்டு தான். ஸோ நாளையிலேருந்து இன்னும் 2-3 ஐலாண்டுக்கு போகிறோம். ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஃபன்னாக இருக்க போகுது. நமக்கு இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது இமானுவேலா ஹாலிடேஸ். வெறும் 12,997 ருபீஸ்க்கு ஒரு 3 nights 4 daysக்கான ஒரு என்டையர் ட்ரிப் பார்த்தீங்கன்னா பண்ணித்தராங்க. இன்க்ளூடிங் ஃபுட், அதுக்கப்புறம் சைட் சீயிங், ஒரு 2-3 ஐலாண்ட்ஸ் நம்ம கூப்பிட்டு போவாங்க. இது எல்லாமே ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இன்க்ளூடட் கிடையாது. ஸோ நான் ரீசெண்டாக இந்த ஸ்பீக்கரை மலேசியாவில் வாங்கினேன். ஸோ மியூசேன் அப்படின்னு ஒரு பிராண்டு, ரொம்ப ஒரு செம்ம ப்ரீமியமான பிராண்டு, ஒரு மிலிட்ரி கிரேடு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது. ஸோ வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. இது நான் தனியாக ஒரு ரீல்ஸ் ஒன்று போட போகிறேன். நீங்கள் ஸ்டேட் யூனிட் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ரூமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ரூம் ஹோட்டல்னு சொல்கிறத விட ஒரு ஹோம் ஸ்டே, அவ்வளோதான். ஸோ என் கூட இன்றைக்கி பார்ட்னர்ஷிப்பில் இன்னொரு ப்ரோ இருக்கிறாப்புல. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் நேரம் அப்படி சில் பண்ண வேண்டியதான். எடுத்த ஃபுட்டேஜில் காப்பி பண்ணிட்டு எடிட் பண்ணோம், அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இதோட வீடியோ அங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த அகத்திக்கு ரீச் ஆகிற ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் நம்ம 3 ஐலாண்ட் கவர் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டைலில் என்ன பண்ண முடியுமோ பார்க்கலாம். அது நெரேஷனாவோ இல்லை டைரெக்டாகவோ ரா வீடியோவோ என்னன்னு தெரியல. பட் இங்கே நீங்கள் வரணும்னா பர்மிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், அது மட்டும் 100%. நான் போக போக இன்னும் அதை பற்றி எல்லா வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன், எங்கே போய் பர்மிட்ஸ் எடுக்கணும் என்ன கதைன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஊருக்குள்ளே வந்தோடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படியே ப்ளசண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர் சுற்றி. ஆனால் சூடு பயங்கர சூடு, ஏசி இல்லைனா இங்கெல்லாம் இருக்கவே முடியாது போல். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன், லக்ஷத்வீப்போட எபிசோடில். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.